சிதம்பரம் நடராஜர் கோயிலில் புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும் என இந்து அறநிலையத்துறை உறுதி அளித்திருக்கிறது. சேதமடைந்த பழைய கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் அமைக்கப்படும் என இந்த தகவலை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. பிரம்மோற்சவம் நடத்துவது தொடர்பான வழக்கு வேறொரு அமர்வில் விசாரணையில் உள்ளதாகவும் அறநிலையத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன, அறநிலையத்துறை என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது? சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய தில்லை கோவிந்தராஜர் கோவில்ல அந்த கொடிமரத்தை அகற்றி விட்டு புதிய கொடிமரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்துதான் ஹரிஹரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், அந்த கொடிமரம் தொடர்பாக சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையே 1960ஆம் ஆண்டு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இது சம்பந்தமான வழக்குல இரு தரப்புக்கும் இடையில சமரசம் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்படி கொடிமரத்தை அலங்காரமா வைத்துக் கொள்வது எனவும் எந்த பூஜையும் பிரம்மோற்சவ விழாவும் நடத்தக்கூடாது என சிதம்பரம் முன்ஷிப் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாகவும் அந்த வழக்கில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில கடந்த 160 ஆண்டுகளாக எந்த ஒரு பிரம்மோற்சவமும் நடத்தப்படவில்லை என்றும், தற்போது கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் அமைப்பது முன்ஷிப் நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது மட்டுமில்லாமல் அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு எதிரானது என்பதனால அந்த தில்லை கோவிந்தராஜர் கோயில்ல புதிய கொடிமரம் அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோருடைய அந்த முதன்மை அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்ப மனுதாரர் தரப்புல அந்த புதிய கொடிமரத்தை அமைத்து விட்டு பின்னர் பிரமோஷன் நடத்துவதற்கு அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது என்பதனால அந்த புதிய கொடிமரத்தை அமைக்க கூடாது என்று அவர்கள் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்துக்கு மறுத்த அறநிலையத்துறை சிறப்பு வழக்கறிஞர் அருணராஜன் அந்த பிரம்மோற்சவம் நடத்துவது தொடர்பான வழக்கு வேறொரு அமர்வுல விசாரணையில் இருப்பதனால தற்போதைக்கு பிரம்மோற்சவம் நடத்தப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். மேலும் அந்த கொடிமரம் சேதமடைந்துள்ளதான காரணத்தினால்தான் புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும் என்றும் அவர் அந்த உறுதியினை தெரிவித்தார். இதையடுத்து இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இது குறித்து ஒரு மனுவாக நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு இந்து அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.